ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறது டேஸ்டியான தக்காளி முட்டை கிரேவி. கொஞ்சம் டைம்லேயே சிம்பிளாக இந்த கிரேவி நம்ம செய்யலாம். இந்த கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், 5 தக்காளி நல்லா ஸ்மாலாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மார்னிங் எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நம்ம என்ன தான் சீக்கிரமாக குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தேன்னா இந்த கிரேவியை செய்கிறதுக்கு ஈஸியான மெத்தடு தான். இந்த கட் பண்ணுற தக்காளி எல்லாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டோன்னா நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 பேருக்கு இந்த கிரேவி தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப மசாலா ஸ்மெல்லே இல்லாமல் கொஞ்சம் தக்காளியோட புளியோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இந்த டிஷ் இருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாமே சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் எல்லாம் ஒரு பவுலில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாக செய்ய முடியும். இல்லைன்னா ஒவ்வொன்றும் கட் பண்ணி நம்ம இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு தேவையான பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சோண்டு கடுகு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் கொஞ்சோண்டு போட்டு 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பந்தலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு இதில் கொஞ்சோண்டு உப்பு நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த ஸ்மாஷ் ஆகி கிடைக்கும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு முடித்த உடனே நம்மளுக்கு இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் போடுங்க. இது காஷ்மீரி சில்லி பவுடர், காரம் இருக்காது, கொஞ்சம் ரெட்டிஷ் கலராக கிடைக்கும். கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா. அந்த சிக்கனோட டேஸ்ட்டு வர்றதுக்கு நான் மோஸ்ட்லி இந்த சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் தக்காளியும் ஊற்றிக்கலாம். நல்லாவே எல்லாமே கிரேவி எல்லாமே ஒன்றா வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லாவே மூடி போட்டு நல்லா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வேக வைங்க. அப்போ தான் இதுக்குள்ளே இருக்கிற டேஸ்ட் எசன்ஸ் எல்லாமே இந்த கிரேவிக்குள்ளே முட்டைக்குள்ளே போகும். கொஞ்சோண்டு லாஸ்ட்டு முடிச்ச உடனே டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அப்படி போட்டோன்னே எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இது நல்லாயிருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.